அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் சூரிய பகவானை பற்றி ஒரு தகவல் பார்ப்போம். அதாவது சூரிய பகவான் யாருக்கு தோஷமாக செயல்படுவார், யாருக்கு யோகமாக செயல்படுவார் அப்படின்ற ஒரு சின்ன கான்செப்ட் இன்றைக்கி நம்ம பார்ப்போம். சரிங்களா? அதாவது சூரிய பகவான் அப்படின்னு நம்ம சொல்லச்சு தந்தைக்காரகன்னு சொல்லுவோம், ஆத்மாக்காரகன் நம்ம சொல்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட சூரிய பகவானோட நிலைப்பாடுகள் பொறுத்து தான் இந்த பூமியினுடைய பிரபஞ்சத்தினுடைய இயக்கங்கள் சூரிய சந்திரனோட இயக்கத்தை பொறுத்து இருக்குதுன்னு கூட நம்ம சோழி கிரகம் அப்படின்றதுனால. ஸோ இந்த சூரிய பகவான் பார்த்திங்க அப்படின்னா குறிப்பாக சொல்லணும்னா 2 காலங்கள், அதாவது எப்படி நம்ம சொல்லுவோம் அப்படின்னா இந்த 12 ராசிகளை 6 ராசிகள் இந்த உத்தராயண காலம் வரும், 6 ராசிகள் தட்சிணாயன காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது மகரம், கும்பம், மீனம், அதேமாரி மேஷம், ரிஷபம், மிதுனம், இந்த 6 ராசிகள் 6 அந்த மாதங்கள் பார்த்திங்கன்னா உத்தராயண காலகட்டங்கள் ஆகும். ஸோ அந்த காலகட்டங்கள் அப்படின்னு தான் சூரியனோட தை மாதம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, தை, மாசி, பங்குனி, அதேமாதிரி சித்திரை, வைகாசி, ஆணி, இந்த 6 மாதங்களில் பிறப்பவர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா சூரிய பகவான் எந்தவித தோஷமும் பாதகமும் செய்ய மாட்டார் அப்படின்றது ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தபடியாக இந்த தட்சிணாயன காலம் உடனே நம்மளுக்கு அடுத்த கொஸ்டின் வந்துடும், உடனே தட்சிணாயத்தில் அப்படி இருக்குமா அப்படின்னு. இந்த தட்சிணாயன காலத்தில் கூட உங்களுக்கு கடகராசிலேருந்து வரும். கடகராசி, சிம்ம ராசி, அதுக்கப்புறம் கன்னி ராசி வரும், துலாம் ராசி, விருச்சிக ராசி, தனுசு ராசி, இந்த 6 ராசி மண்டலங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தட்சிணாயன காலகட்டத்தில் வரும். ஸோ இந்த தட்சிணாயன காலகட்டங்களில் வரும்பொழுது இந்த இடத்துல வரும்போது சூரிய பகவான் இந்த ஒரு பாதிப்புகள் நிச்சயமாக கொடுப்பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த பாதிப்பு அப்படின்றது தோஷமானதும் இந்த 6 தட்சிணாயன காலகட்டங்களில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த கன்னி ராசி மண்டலம், அதாவது புரட்டாசி மாதத்தில் சூரிய பகவான் பயணிக்கும் காலம், ஓகேங்களா, அந்த ஒரு மாதமும் அதுக்கு அடுத்தபடியாக தனுசு ராசி, அதாவது மார்கழி மாதம் சூரிய பகவான் இருக்கும் காலகட்டத்தில் பிறப்பவர்களுக்கு மட்டும்தான் சூரிய பகவானோட தோஷம் ஆனது அதிகமாக இருக்கும்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அதே மாதிரி அந்த தோஷமான சூரிய பகவானோட தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் குரு தோஷமும் அந்த காலகட்டத்தில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது இப்படி இருக்கச்சே எப்படிப்பட்ட பாதிப்புகள் இருக்கும் அப்படின்றப்போ அவர்களுக்கு ஏதாவது ஒரு தொழில் முறையிலையோ இல்லை படிப்பு விஷயத்துலையோ இல்லை வேலை முன்னேற்றத்துலையோ இல்லை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உறவு முறைகள்லையோ இல்லை பிள்ளைகள் விஷயத்துலையோ ஏதாவது ஒரு விஷயத்தில் நிச்சயமான ஒரு பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா குரு தோஷம் ஆக காரணத்தினால இந்த 2 மாதங்கள், அதாவது புரட்டாசி மாதம் கன்னிராசியில் சூரிய பகவான் பயணிக்கும் காலத்தில் குழந்தை பிறந்தது, ஒரு ஜனனம் ஆச்சு அப்படின்னா பிறந்தவர்களுக்கு இப்படிப்பட்ட பாதிப்புகள் நிச்சயமாக இருக்கும். இவர்களுக்கு தான் சூரிய பகவான் கடுமையான பாதிப்புகள் தருவார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக இந்த தனுசு ராசியில் அப்படின்னு நம்ம பார்க்கச்ச இவர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா தந்தை வழி உறவுகள்லையோ இல்லை அரசாங்கம் ஏதோ அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களையோ இல்லை தொழில் உத்தியோகத்துலேயோ ஒருவித பாதிப்புகள் இருக்கும். திருமணமானுச்சுன்னா திருமணத்துலேயோ இல்லை திருமணமான பிள்ளைகளாக அந்த பாதிப்புகள் நிச்சயமாகவே இருக்கும்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட பாதிப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த 2 ராசி மண்டலங்களில் இந்த 2 மாதங்கள் பிறப்பவர்களுக்கு தான் சூரிய பகவானும் கடுமையான பாதிப்பை தருவார். இது ஃபஸ்ட்டு லெவல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது பார்த்தோம் வேறு எந்த இது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது மோட்ச ராசி மண்டலங்கள். இந்த மோட்ச ராசி மண்டலங்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா இவர்களுக்கு கடகராசி வரும், அதுக்கு அடுத்தது விருச்சிக ராசி, அதுக்கப்புறம் மீன ராசி. ஸோ இந்த 3 ராசி மண்டலங்கள், இந்த 3 ராசி மண்டலங்களில் கடகராசி அப்படின்றப்போ என்ன வரும், நம்மளுக்கு ஆடி மாதம் வரும். ஸோ ஆடி மாதம் பிறப்பவர்களுக்கும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு விருச்சிக ராசி அப்படின்னு நம்ம பார்க்கச்சே கார்த்திகை மாதம் சூரியன் பயணிக்கும் காலம், அதுக்கு அடுத்தது பங்குனி மாதம். இந்த 3 மாதங்கள் சூரியன் பயணிக்கும் காலகட்டத்தில் இந்த 3 மாதத்தில் முதல் அந்த ஆடி மாதம் நீங்கள் எடுத்திங்கன்னா முதல் ஆடி 1லேருந்து ஆடி மாதம் 25ஆம் தேதி, 21லேருந்து 22க்குள்ளே அந்த தேதிக்குள் பிறக்கிற குழந்தைங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக
சூரிய பகவான் வந்து பாதிப்பு தருவார். ஆனால் இந்த இடத்துல பாதிப்பு அப்படின்னு நம்ம பார்க்கச்சு இந்த இடத்துல சுக்கிர பகவான் பாதிப்படைவார். இந்த காலகட்டத்தில் பிறப்பவர்களுக்கான சுக்கிர பகவானான பாதிப்புகள் இருக்கும். ஸோ அப்போது சுக்கிரன் சம்மந்தப்பட்ட விஷயம், சுக்கிரன் அப்படின்னு கடத்துறது சொல்லுவோம், அழகு இதுக்கெல்லாம் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், ஸோ ஆண் என்றால் பெண் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பெண் என்றால் ஆண் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மூலிமா பிரச்சனைகள் ஏதாவது ஒரு தாக்கங்கள் இருக்க பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும்னு கூட நம்ம சொல்லலாம். இதே வந்து விருச்சிக ராசி அப்படின்றப்ப, அதாவது கார்த்திகை மாதம் அந்த காலகட்டங்கள் அப்படின்னு நம்ம பார்க்க போச்சு வந்து அங்கே வந்து சனி பகவானால் பாதிப்புகள் அவர் கிடைக்கும். ஸோ சனி பகவான் அப்படின்னு நம்ம பார்க்கச்சே வந்து சனி பகவான் தொழில்காரகன்னு சொல்லுவோம், சித்தப்பவரமைகள் ஜீவனக்காரகன் சொல்லுவோம். ஸோ ஜீவனத்துலேயோ இல்லை திருமணத்துலேயோ, திருமணம் முன்னாடியோ திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே பிரச்சனை வரும், இல்லை திருமணம் ஆகினா கூட பிள்ளைகளாத பிரச்சனை, புத்திரர்கள் தாமதம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகளும் வந்து இருக்குன்னு கூட நம்ம பாதிப்புகள் இருக்கும்னு கூட நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தா மீனராசி பண்ணும். ஸோ அந்த மீனராசியோட பங்குனி மாதம், இந்த பங்குனி மாதம் அப்படின்னு போச்சு வந்து பங்குனி மாதத்தில் முதல் 25 நாட்கள், 1ஆந்தேதி பங்குனி 1லேருந்து பங்குனி 25 நாட்களுக்கு பிறக்கிறவருக்கு தான் வந்து இந்த பாதிப்புகள் இருக்கும். அங்கே வந்து புதன் பகவானால் பாதிப்பு இருக்கும். ஸோ புதன் அப்படின்னு பட்ச கல்வி கிரகம், அறிவு, படிப்பு எல்லாம் இருக்கும். அதாவது நல்லா படிச்சிருந்தாலும் படிப்புக்கான வேலை இருந்துக்காது. அதாவது வந்து என்ன தான் வந்தாலும் கீழ்நிலை வேலை செய்கிற மாதிரி இருக்கும். சம்மந்தமே இல்லாத படிப்பு படிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அந்த படிப்புனால அவங்களுக்கு யூஸ் ஆகாது. இல்லாட்டி வந்து உறவுகள்லேயும் ஒரு சில பிரச்சனைகள் அவங்க சந்திக்கிற ஏதாவது ஒரு பாதிப்புகள் இந்த மாதிரி காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்கும் அப்படின்றது ஃபஸ்ட்டு நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த இந்த பாதிப்புகள் இதை மாதிரி இருக்கும். இதுக்கு அடுத்தபடியாக வந்து இதே இந்த சூரிய பகவானால் பாதிப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லச்ச வந்து வேறு எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மிதுன ராசி ராகு பகவானோட நட்சத்திரம். ஸோ ராகு பகவானோட நட்சத்திரத்தில் சூரிய பகவான் பயணிக்கும் காலங்களில் பிறக்கிறாங்க, பிறந்த குழந்தைங்க ஜாதகருக்கு அடுத்த வகையான பாதிப்புகள். அதாவது என்ன அப்படின்னா, ராகு அப்படின்னு பிரம்மாண்டம் நல்லா தீக்கி கொடுத்து நல்லா அழிச்சிரும், வச்சு செஞ்சிரும்னு கூட நம்ம சொல்லலாம். ஒரு வித பழி வாங்கும்னு கூட நம்ம சொல்லலாம். அது மாதிரி இந்த அதாவது ராகு பகவான் அப்படின்னு சொல்லி மிதுன ராசியில் வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் சூரிய பகவான் பயணிக்கும் காலம் பிறக்கிற ஜனனம் பிறக்கும்போது அந்த ஜாதகருக்கு ஒரு வித பாதிப்புகள் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து இந்த துலா ராசியில் சுவாதி நட்சத்திரத்தில், அதுக்கடுத்து கும்ப ராசியில் வந்து உங்களுக்கு சதய நட்சத்திரம். ஸோ இந்த நட்சத்திரத்தில் சூரிய பகவான் பயணிக்கும் காலத்தில் இருக்கிற ஜனத்துக்கு வந்து நிச்சயமாக சூரிய பகவானால் பாதிப்புகள் இருக்கும். அதாவது ராகு அப்படின்னு அது பெரிய லெவலில் பாதிப்பு இருக்கும். இவர்களுக்கு வந்து அந்த மாதிரி பாதிப்புகள் அப்படின்னு நம்ம என்ன இது பார்த்தோம் அப்படின்னா, இந்த இதில் வந்து அவர்கள் என்ன தான் நல்ல நிலையில் இருந்தாலும் எப்படியும் வந்து ஒரு ஒரு 10 வருஷத்துக்கு இல்லை 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி வந்து நிச்சயம் 12லேருந்து 15 ஆண்டுகள் ஒரு முறை நிச்சயம் வந்து ஒரு பெரிய இழப்பு, பெரிய இதை வந்து ஒரு திருப்பி போடுன்ற வாழ்க்கையை திருப்பி போடுன்னு கூட நம்ம சொல்லலாம். அத்தகைய இது வந்து இந்த சூரிய பகவானால் ஏற்படக்கூடிய தோஷமானது இருக்கும் நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா, இதே வந்து சூரிய பகவானால் வந்து வெறும் தோஷம் ஒண்டி தான் இருக்கா அப்படின்ற யோகமும் இருக்குது இந்த சூரிய பகவானால். ஸோ அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதே மாதிரி இந்த சூரிய பகவான் வந்து சனி பகவானோட நட்சத்திரத்தில் பயணிக்கும் காலம். சனி பகவானோட நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, கடகராசியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு பூச நட்சத்திரம் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து விருச்சிக ராசியில் அனுஷ நட்சத்திரம் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து உங்களுக்கு மீன ராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரம். அப்போது ஆடி மாதம் சூரிய பகவான் வந்து பூச நட்சத்திரத்தில் பயணிப்பவர்களுக்கும், அதே மாதிரி விருச்சிக ராசியில் அதாவது கார்த்திகை மாதம் சூரிய பகவான் வந்து அனுஷ நட்சத்திரம் பயணிக்கும் காலத்துலேயும், பங்குனி மாதத்தில் உத்திரட்டாதி நட்சத்திர காலத்தில் வந்து சூரியன் பயணிக்கும் காலம் பிறப்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைஃப் வந்து நல்ல ஒரு அதாவது என்ன சொல்லலாம், ஏற்ற இறக்கங்களாக நிறைந்ததாகவே இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். வாழ்க்கையில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருக்கும். ஆனால் வந்து ஒரேடியாக வந்து இதுவாகிட மாட்டாங்க, ஒரேடியாக கீழ்நிலைக்கும் போயிட மாட்டாங்க. அதனால் இவங்களுக்கு வந்து நல்ல ஏற்றமாக இருக்கும். ஏற்றத்துக்கு ஒரு சில சமயத்தில் மாற்றங்கள் அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா, மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு நம்ம சொல்லுவோம். அது மாதிரி ஒரு ஏற்றத்தாழ்வு நிறைந்த வாழ்க்கை தான் இவங்களுக்கு அமையும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா சூரியன் வந்து நிலையானது. ஸோ அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த வாழ்க்கை தரம் இருக்கும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதே மாதிரி
இப்போ நம்ம வந்து ஒரு சூரிய தோஷம் அப்படின்னு நம்ம சொன்னால் என்ன சொல்லுவோம்னா 2ஆம் இடம் 7ஆம் இடம் 8ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து ஒரு பொதுவான விதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இது வந்து இந்த 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதோ இல்லை 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதோ இல்லை 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதோ வந்து பாதிப்புகள் வந்து எல்லாருக்குமே இருக்குமா அப்படின்றது இல்லைன்னு தான் நம்ம சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஒரு சில குறிப்பிட்ட லக்னத்துக்கு குறிப்பிட்ட ராசிக்கா அந்த இதுக்கு தான் வந்து இந்த அமைப்பு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சூரிய பகவானால் யோகம் பெறும் யோகம், அதாவது இந்த சூரிய பகவானால் யோகமே கிடைக்கக்கூடிய இது பிரச்சனை பலன்களும் இருக்குது இல்லைங்களா? ஸோ அப்படிப்பட்ட இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த யோகம் தரும் அப்படின்னு பார்க்கச்சா வந்து உங்களுக்கு மெயினாக பர்டிகுலராக நம்ம சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு நாம யோகங்கள் இருக்கும். ஸோ அதாவது 27 நாம யோகங்களில் 9 நாம யோகங்கள் இருக்குது. ஸோ இந்த 9 நாம யோகங்களை பிறந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் வந்து அபரிவிதமான வளர்ச்சி, ஒரு நல்ல வாழ்க்கையில் வந்து நல்ல குடும்பம், நல்ல வாழ்க்கை, நல்ல ஒரு முன்னேற்றத்தையே தருவாருன்னு கூட நம்ம சொல்லலாம். அதாவது இது இவங்களுக்கு வந்துட்டு என்ன எப்படின்னு சொல்லணும்னா இவங்க வந்து என்றைக்கும் வந்து கீழே போயிட மாட்டாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு சில கஷ்டங்கள் அதேமாதிரி அனுபவித்தாலும் அந்த அனுபவ படிப்பு வந்து இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு உயரிய நிலையை வந்து இவங்களுக்கு கிடைச்சிருன்னு சொல்லலாம். பதவி, புகழ், பேர், சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து, கௌரவம், நல்ல குடும்பம், நல்ல வாழ்க்கை, நல்ல உத்தியோகம் எல்லாமே வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் கூட இவங்களுக்கு இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு. ஸோ அத்தகைய சிறப்பு மிக்க இந்த நாமயோகங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிரீத்தி நாமயோகம் சொல்லலாம், சௌபாகிய நாமயோகம், ஆயுஷ்மான் நாமயோகம், சுப நாமயோகம் சொல்லுவோம். அதுக்கு அடுத்து சித்தி நாமயோகம், ஹர்ஷனம் நாமயோகம்ல இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்து அதே மாதிரி இந்த நாமயோகங்களில் பிறந்தவர்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு உயரிய நிலை அடைஞ்சிருவாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். இவங்களுக்கு வந்து எழுச்சி அப்படின்றது என்றைக்குமே உண்டு. கீழே விழுந்தாலும் மேலே எழுந்து வந்துடுவாங்க. ஒரு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும், துணிச்சல் மிக்கவர்களாக இருப்பாங்க, நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு. ஸோ அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா கரணங்கள் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா வணிசை கரணம். இந்த வணிசை கரணங்களில் வந்து ஒருத்தர் பிறந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவர்களுக்கு அதாவது அம்பானியே ஆகிடுவாங்கன்னு கூட சொல்லலாம். நாடாளும் யோகம் இருக்கும். சரி, இவங்களுக்கு அது எப்படிப்பட்ட அவங்க பிறக்கச்சே வந்து எந்த தான் கீழ்நிலையில் இருந்தாலும் இவர்கள் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து அதான் ஒரு பேர் சொல்லும் பிள்ளை அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு உயரிய நிலைக்கே போயிடுவாங்க. நாடாளும் யோகம் நம்ம சொன்னோம். மன்னராகும் அமைப்பு கூட ஒரு வரிசை கரணத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காங்க அப்படின்னா அத்தகைய வளர்ச்சின்றது நிச்சயமாக இருக்கும். இவங்க ஆரம்ப காலகட்டத்தில் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இவர்கள் படிப்படியாக முன்னேற்றம் அடைந்து நல்ல ஒரு உயரிய நிலைக்கு வந்துடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அத்தகைய வலிமை மிக்கது இந்த வணிசை கரணம் பற்றி நம்ம இப்போ தான் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறோம். அது இன்னும் யாரும் அந்த அளவுக்கு பெரிசாக எடுத்துக்கல. பட் உண்மையிலே பார்த்தோம் அப்படின்னா இதை பார்க்கச்சே வந்து அதுதான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை தரம் வந்து உயரும் அப்படின்றது நம்ம சொல்லலாம். சரி, இப்போ பொதுவாகவே நம்ம ஒரு இப்போ ஏதோ ஃபங்க்ஷன் பண்ணுறோம், இல்லை கோயில் ஏதாவது கும்பாபிஷேகம் எதாவது பண்ணால் கூட என்ன சொல்லுவாங்க, எல்லாத்தையும் சொல்லுவாங்க. நாமயோகத்தை சொல்லுவோம். ஆனால் சுபநாமயோகம் சொல்லுவோம் இல்லையா? கோத்திரம் சொல்லுவோம், நட்சத்திரம் சொல்லுவோம், ராசி சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம், சுபயோகம், சுபகரணம், சுபநாம யோகம் போட்டுருவோம். அதனால் அந்த யோகம் சுபயோகம் நம்ம யோகம் என்ன நம்ம தெரியாதுன்னா அது சுபயோகம் சொல்லிடுறோம். கரணம் என்ன சுபகரணம் அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம முடிச்சிடுறோம். ஸோ அதனால் அந்தந்த கரணத்தில் வந்து அந்த செய்யும் காரியங்கள் வந்து நிச்சயம் வந்து ஒரு வெற்றியை தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதை பற்றி நம்ம கரணத்தை பற்றி நம்ம வீடியோ பின்னால் ஒரு தனி பதிவில் நம்ம என்னன்றதை நம்ம பார்த்தோம். முன்னாடியே நம்ம நாமயோகங்களை பற்றி நம்ம போட்டிருக்கோம். அதனால் இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரிய பகவான் தோஷம் இருக்கவே இருக்காதுன்னு கூட நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இந்த சூரிய பகவான் எந்த நிலையில் இருந்தாலும் இந்த உத்தராயண காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிற இந்த மகரம் ராசி, கும்பராசி, மீன ராசி, மேஷம், ரிஷபம், மிதுனம் இந்த 6 ராசி காலத்தில் அந்த பிறந்தவர்கள் அந்த காலகட்டங்கள், அதாவது தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி இந்த 6 மாதங்களில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவானால் பாதிப்புகளே கிடையாது. அது சூரியன் எந்த நிலையில் இருந்தாலும் அவர்களுக்கு வந்து வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றம் என்றைக்குமே இருக்கும். அதுக்கு தோஷம்ன்றது கிடையவே கிடையாதுன்னு கூட நம்ம சொல்லலாம். அத்தகைய மதிப்பு சிறப்பு மிக்கது இந்த காலகட்டம், சூரியனோட இந்த காலகட்டங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? மேலும்
என்ன சொல்லலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதே மாதிரி மேல் நம்ம சொல்லச்சு இந்த ஒரு சில திதிகளில் பிறந்தவர்களுக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சூரிய பகவானால் பாதிப்புகள் நிச்சயமாகவே இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம அதை பற்றி திதியை பற்றி முன்னையே நம்ம ஒரு இதில் போட்டிருந்தோம். ஸோ அதில் பார்க்கச்சா வந்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தா 4 திதிகள் 14 திதிகள் 30 திதிகள் நம்ம சொல்கிறோம். அது வளர்பிறையில் 14, தேய்பிறையில் 14, அமாவாசை, பௌர்ணமி அப்படின்னு நம்ம சொல்லச்சே வந்து இதில் குறிப்பிட்ட ஒரு 4 திதிகளில் பிறந்தவர்கள் மட்டும் சூரிய பகவானால் கடுமையான பாதிப்பு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்படி பார்க்கச்சா வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த திதிகளில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா வந்து பஞ்சமி திதியில் அப்படி இருக்கும். ஸோ பஞ்சமி திதியில் வந்து ஒருத்தர் பிறந்திருக்காங்க அப்படின்றப்போ அந்த பஞ்சமி திதியில் பிறந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் எதாவது கண்டிப்பாக ஒரு பாதிப்புகள் அவருக்கு இருக்கும். ஏன்னா அவர் என்ன தான் ஒரு நல்ல நிலை வாழ்க்கையில் வந்து நல்ல குடும்ப நிலை இதில் அமைஞ்சா இருந்தாலும் ஏதாவது ஒரு பாவக ரீதியான பிரச்சனைகள் வந்து அவருக்கு கட்டாயம் வந்து அவரால் அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் நிச்சயமாக உருவாகும்னு கூட நம்ம சொல்லலாம். மேலும் வந்து பொதுவாகவே இந்த பஞ்சமி திதியில் வந்தவன ஒரு சில கஷ்டங்களை வந்து ஒரு ஸ்டேஜ்லேயும் வந்து ஏதாவது ஒரு தடைகள் தாமதங்கள் ஒரு பிரச்சனைகளை வந்து சந்தித்து அதுக்கப்புறம் தான் அவங்க மேலே வருவாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அத்தகைய இது வந்து அந்த பஞ்சமி திதி அப்படின்றப்ப சொல்ல பொதுவாகவே சொல்லுவாங்க பஞ்சமி திதி செய்த காரியம் வந்து பரிதவிக்கும்னு கூட நம்ம சொல்லுவாங்க ஒரு சில வார்த்தைகளில். ஸோ அப்படி பார்க்கச்சே இந்த திதிகள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சமி திதியை வந்து இதுவாகிறது பாதிப்புக்குள்ளாகிறதுக்கான காரணம் இதுவும் ஒன்று இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சப்தமி திதி அப்படின்றப்போ ஒருத்தர் வந்து பிறந்திருக்காங்க அப்படின்னா வந்து இவர்கள் பிறந்த உடன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து இவங்க தாயோட சேர்ந்திருப்பாங்க, அப்படி இல்லைன்னா தந்தையோட சேர்ந்திருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா வந்து இவர்கள் வந்து தாய் தந்தையை பிரிந்து ஒரு பாட்டி வீட்லையோ இல்லை உறவுக்காரர்கள் வீட்டிலேருந்து வளர வேண்டிய சுச்சுவேஷன், படிப்பு கூட வந்து ஹாஸ்டலில் தங்கி அந்த மாதிரி படிக்கிற மாதிரி ஒரு நிலையை வந்து உருவாகுன்னு கூட நம்ம சொல்லலாம். அதாவது இந்த சப்தமி திதியில் பிறந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாம் இருந்தும் அனுபவிக்க முடியாது இவங்களால். ஒரு தனிமை நிலையே வந்து உருவாகும்னு கூட இந்த சப்தமி தேதியில் இருக்குன்னு கூட சொல்லுவோம். இப்போ நம்ம நிறைய பேர் பார்ப்போம். குடும்பம் ஒரு இடத்துல இருக்கும், இவங்க ஒரு இடத்துல போய் வேலை செய்கிறவங்கள கூட நம்ம பார்க்குறோம். திருமணம் இப்போ படிப்பு வேலை உத்தியோகமாக ஃபாரினில் போய் வேலை செய்வாங்க. குடும்பம் வந்து இங்கே சென்னையில் இருக்கும், ஸோ ஒரு இந்த இந்தியாவில் இருக்கும் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அதை மாதிரி அந்த ஒரு நிலையை வந்து இந்த சப்தமி திதியில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். ஆனால் எல்லா வசதி வாய்ப்புகள் எல்லாமே இருக்கும், ஆனால் குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்கிற இப்போ இது வந்து கொடுப்பினை வந்து அந்தளவுக்கு இருக்காதுன்னு கூட நம்ம சொல்லலாம். அடுத்தபடியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நவமி அண்டு இந்த தசமி திதி, இந்த திதியில் பிறந்தவர்கள் சூரிய பகவானான பாதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்படின்னா இவர்களுக்கு வந்து இவர்கள் ஒரே இதில் சொல்லணும் அப்படின்னா இவர்களுக்கு பெற்றோர்களுக்கு இவருக்கு இறுதிக்கட்ட காலத்தில் இவங்க செய்ய வேண்டிய கடமையை செய்ய முடியாத சுச்சுவேஷன் இந்த சூரிய பகவானால் ஏற்படும் இவங்களுக்கு. அதாவது இவங்க படித்து எல்லாம் பெற்று வளர்த்த அப்பாவுக்கு கடைசி காலகட்டத்தில் இவங்களால் செய்ய வேண்டிய காரியங்கள் இவங்களால் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இந்த நவமி தசமி திதியில் பிறந்தவர்களாம் பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுக்கான விளைவு என்னன்ற அப்படின்னு நம்ம சொன்ன தீர்வு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயில்கள் நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். சூரியனார் கோயில் தெரியும். இங்கே அதே மாதிரி வந்து ஒரு சில ஆலயங்கள் சென்று இது வழிபட்டார்கள் அப்படின்னா இந்த தாக்கங்கள் ஓரளவுக்கு நம்ம குறைக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது என்ன அப்படி சொல்லணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு சென்னை அப்படின்னா ரெடில்ஸில் இருக்க ஞாயிறு கோயில், அங்கே சூரிய பகவானோட கோயில் இருக்குது. ஸோ சூரிய தோஷம் உள்ள அங்கே போய் நிவர்த்தி ஸ்தலம் செய்யலாம். அதுக்கு அடுத்தது கும்பகோணத்தில் இருக்க சூரியனார் கோயிலும் போடலாம். அது அப்படியே வந்து இந்த அதாவது இந்த இதில் இருக்குது இல்லைங்களா, மதுரையில் இருக்குது, இந்த நிறைய இடங்கள் அதாவது பிரம்மபுரீஸ்வரர் ஆலயங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்க சிவாலயங்களில் போயிட்டு வழிபாடு பண்ணிச்சா வந்து இதனுடைய தாக்கங்கள் குறைந்து நன்மைகள் அதிகமாக கிடைக்கும்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதோட இந்த பதிவை முடியுது. மீண்டும் ஒரு